சிறுநீரை குடிக்க வைக்கிறது, தான் அணிந்திருந்த ஷூவை முகந்து பார்க்க விடுறது, காலால முகத்துல மிதிக்கிறதுன்னு தன்கிட்ட வர்ற பக்தர்கள் கிட்ட ரொம்ப கீழ்த்தரமா நடந்திருக்காரு ஒரு சாமியார். மும்பையை சேர்ந்த சஞ்சய் பகரே தன்னைத்தானே பாபான்னு சொல்லிட்டு கடந்த பல வருஷங்களா இதையெல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்காரு. குறிப்பா அவர்கிட்ட வர பக்தர்கள் எல்லாருமே திருமண சிக்கல், குழந்தை வரம், பேய் ஓட்டுறதுன்னு பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கேட்க வந்திருக்காங்க. அவங்கள ஆன்மீக சிகிச்சை அப்படின்ற பேர்ல கம்பால அடிக்கிறது, அவருடைய ஷூவை வாயால கவ்வ வச்சு கோவில சுத்தி ஓடி வர வைக்கிறது, தன்னுடைய சிறுநீரை குடிக்க வைக்கிறதுன்னு ரொம்ப சித்திரவதை செஞ்சிருக்காங்க. இதையெல்லாம் செய்ய முடியாதுன்னு யாராவது சொன்னா, இதெல்லாம் நீங்க தேடி வந்த பிரச்சனைக்கான பரிகாரம், இதை செய்யல அப்படின்னா நீங்க எதிர்பார்க்கிற விஷயம் நடக்காது அப்படின்னு அவங்கள ஏமாத்திருக்காரு. இது தொடர்பான விஷயங்கள் வெளியே தெரிய வரவும் மூட நம்பிக்கை எதிர்ப்பு அமைப்பை சேர்ந்த ஆர்வலர்கள் சிலர் ரகசிய கேமராக்களை பயன்படுத்தி ஒரு ஸ்டிங் ஆபரேஷனை நடத்தி இருக்காங்க. அதுக்கு பிறகுதான் இந்த விஷயங்கள் ஆதாரங்களோட வெளியே வந்திருக்கு. இது தொடர்பான அந்த அமைப்பே புகார் கொடுத்த நிலையில சஞ்சய் பகரே மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதனால பாதிக்கப்பட்டவங்க அந்த செயல்களுக்கு பிறகு எழுந்து நிற்க கூட முடியாத நிலையில பாதிப்படைஞ்சு போயிருக்காங்க. இது மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அவங்கள ரொம்பவே பலவீனப்படுத்தி இருக்குன்னு தெரிய வருது. இது தொடர்பான வீடியோக்கள் சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாகவே, இது போல மூட நம்பிக்கைகளை பரப்புறவங்களுக்கு எதிராகவும் ஆன்மீகம் அப்படின்ற பேர்ல ஏமாத்துறவங்களுக்கு எதிராகவும் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படின்றது பல பேருடைய வலியுறுத்தலா இருக்கு.